செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக இளைஞரணி சார்பில் சிட்லப்பாக்கம் ஏரியில் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணியை அதிமுக மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட சிட்லப்பாக்கம் பகுதியில் கடந்த அதிமுக ஆட்சியில் 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு சிட்லப்பாக்கம் ஏரி சீரமைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஏரியில் வளர்ந்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற பலமுறை வலியுறுத்தியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து அதிமுக மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் புருஷோத்தமன் ஏற்பாட்டில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஏரியை தூய்மைப்படுத்தும் பணி தொடங்கியது. இந்த பணிகளை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பகுதி கழக செயலாளர் ரா மோகன், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் NC கிருஷ்ணன், மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் சங்கர் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமியால் கொண்டுவரப்பட்ட திட்டம் என்பதால் சிட்லப்பாக்கம் ஏரியை தொடர்ந்து திமுக அரசு புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இது இங்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே அதிமுக ஆட்சியில் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்கள் தொடர்ந்து கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக விமர்சித்தார். மேலும் அதிமுக இளைஞரணி சார்பில் சிட்லப்பாக்கம் ஏரியை சுத்தப்படுத்தும் பணி முழுமையாக நடைபெறும் என்றும் அவர் உறுதியளித்தார். மாண்புமிகு அருமையண்ணன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் 2017ஆம் ஆண்டு சிட்லப்பாக்கம் பகுதியிலே வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர் இந்த ஏரியை எல்லாம் பார்த்துவிட்டு இந்த ஏரி மேம்பாட்டிற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினார்கள். அதற்கு பிறகு 2019ஆம் ஆண்டு முறையாக பணிகள் துவக்கப்பட்டது. 50% பணிகள் நிறைவடைந்ததற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்த திமுக இந்த பணியினை கிடப்பிலை போட்டது. கடந்த ஒரு ஆண்டு காலமாக நீர்வளத்துறையினரும் பொதுப்பணித்துறையினரும் எத்தனையோ தடவை முறையிட்டும் இந்த ஏரி பராமரிக்கப்படாமல் ஆகாய தாமரையால் இன்றைக்கு இந்த ஏரி மாசுபட்டு கிடக்கிறது. இது தாம்பரம் தொகுதியில் இருக்கக்கூடிய பணிகளுக்கு மட்டுமல்ல, எங்கெல்லாம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் இது போன்ற திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த திட்டங்கள் எல்லாம் அப்படியே கிடப்பிலை போடப்பட்டிருக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை.